கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விசுவாசம் என்கிற உபதேசம், ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற தலைப்பிலே உபதலைப்பு விசுவாசம். அதைத் தொடர்ந்து நாம் கற்று வருகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் கற்று வருகிறோம். எபிரேயர் 11:32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. எபிரே ஆக்கியோன் ஆதியிலிருந்த விசுவாச வீரர்களை பற்றியெல்லாம் எழுதிட்டு பின்னால் வருகிறவர்களுடைய காரியங்களை எழுதுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. அதனால் பேரை மட்டும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பேரை கூட சொல்லாமல் தீர்க்கதரிசிகள்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். பாராக்கை குறித்து, கிதியோனை குறித்து சொல்லியிருக்கிறான். கிதியோனுடைய விசுவாசம், கிதியோன் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கிதியோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுடைய விசுவாசம், அவன் மிகவும் பயந்தவன். அவனுக்கு கொஞ்சம் விசுவாசமும் இருந்துச்சு, கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. ஆனால் அவனை ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அவனை அழைக்கிறார். தூதனாக வந்து நியாயாதிபதிகள் 6:14 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அவன் குறை தான் சொல்கிறான். ஆண்டவர் என் கூட இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்குது? நாங்கள் ஏன் அடிமையாக இருக்கணும்? நாங்கள் ஏன் தோல்வி அடையணும்? நாங்கள் ஏன் அந்நியருக்கு கீழே கஷ்டப்படணும்? ஏன் அற்புதங்களே நடக்கலை? அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறான். அவனுக்கு விசுவாசம் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தை கொண்டு வந்தது. உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீ எப்படி இருக்கிறியோ அப்படி போ, நான் உன்னை பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு விடுதலையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? நான் என் குடும்பம் ரொம்ப சின்னது. 15 வசனத்தில் சொல்கிறான், என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப சின்ன ஆள். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவன் கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி முழு மீதியானியரையும் நீ முறியடிப்பாய். நீ கூட்டத்தை பார்க்காத, ஒரு ஆளை எப்படி முறியடிப்பாயோ அந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்களையும் ஒட்டுமொத்தமாக முறியடிப்பாய். எவ்வளோ அழகான ஒரு வாக்குத்தத்தம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறாரு. அதையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் அவங்க அப்பாவுடைய விக்கிரக காரியத்தை உடைச்சி போட்டுட்டு அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை அவன் கட்டி அதில் பலியிடுகிறான். ரகசியமாக செய்கிறான். அவங்க இடம்தான், அவங்க அப்பாவுடைய விக்கிரக காரியம்தான். அதை உடைச்சிட்டு அவன் ரகசியமாக அந்த இடத்துல ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். காலையில் எழுந்து பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிடுது. யார் இதை செஞ்சான்னு விசாரித்தா எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் சிசிடிவிகள்லாம் கிடையாது, எப்படியோ தெரிஞ்சு போச்சு. வீட்டு முன்னால் வந்து கூடி நிற்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அந்த விக்கிரகத்தை ஏற்படுத்தினதே அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவே இப்போ சொல்லிட்டாரு, அந்த விக்கிரகமே வந்து கேட்கட்டும், நீங்கள் ஏன் வந்து கேட்குறீங்க? நீங்கள் ஏன் வழக்காட வந்திருக்கீங்க? அந்த விக்கிரகம் வழக்காடட்டும். அதனால் அவனுக்கு எருபாகால் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வந்துடல. நீங்கள் சரித்திரத்தை பார்ப்பீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் அதையெல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. படிப்படியாகத்தான் அவனுக்கு நம்பிக்கை வருது. கிட்டத்தட்ட 0 தான் இருந்தது அவன் விசுவாசம். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனோடு பேசி அவன் சம்பவங்கள் மூலமாக, அனுபவங்கள் மூலமாக அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் வருது. மீதியானவருடைய பாளையத்தில் போய் கேட்க சொல்கிறார் ஆண்டவர்.
அப்போவும் மீதியானியரை நாம் வெற்றி கொள்வோம் என்கிற விசுவாசம் அவனுக்கு இல்லை. அப்போ அவர்களில் இருவர் பேசிக்கொள்கிறார்கள், ஒரு கனவு கண்டேன், அந்த கனவின்படி கிதியோன் நம்மை நிச்சயமாக முறியடித்து விடுவான் என்று அவர்களே எதிரிகளை பேசிக்கொள்கிறார்கள். அதை கேட்ட பிறகுதான் அவனுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. விசுவாசம்னு உடனே எல்லாரும் சொல்லிடுறாங்க, எனக்கெல்லாம் விசுவாசம் இல்லை சார், எனக்கெல்லாம் விசுவாசம் ரொம்ப கொஞ்சம்தான், எனக்கெல்லாம் விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிலர் சொல்லாட்டாலும் அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய விசுவாசம் குறைவுள்ளதுன்னு, அதனால் ஒதுங்கிடுவாங்க. விசுவாசம் அப்படின்னாலே அப்படியே எடுத்த எடுப்பிலே விசுவாசத்தில் நிரம்பி இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான். கடுகளவு விசுவாசம்னு ஆண்டவர் சொன்னார்ல, கடுகளவு விசுவாசம்தான் கிதியோனுக்கு இருந்துச்சு. அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய கிரியைகள் மூலமாக பெருகி, படிப்படியாய் பெருகி, மீதியானியரை வீழ்த்தி நாட்டை காக்கிற அளவுக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்தியது. இது கிதியோனுடைய விசுவாசம். அதனால் நமக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தால், அறிக்கையிட்டால், கற்றால் நம்முடைய விசுவாசம் வளரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுக்கணும். ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறதுக்கு பெரிய அளவில் எதையும் செய்ய நமக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சின்ன சின்னதாக காரியங்களை ரகசியமாகிலும் செய்யலாம், சின்ன சின்னதாக செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய விசுவாசம் வளர்ந்து ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு விசுவாசம் வரும். பாராக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுக்கும் விசுவாசம் கிடையாது. பாராக் என்ன சொன்னான், அவன் தனியாக போவதற்கு தயங்கினான், பயந்தான். அவன் என் கூட யாராவது துணைக்கு வருவீங்களான்னு கேட்டான். ஒரு தளபதி என்ன கேட்குறான், என் கூட யாராவது துணைக்கு வரீங்களான்னு கேட்குறான் போருக்கு போவதற்கு. அதனால் அவனும் ஒரு பெரிய விசுவாச வீரன், எடுத்தெடுப்பிலே விசுவாச வீரன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் அப்படிப்பட்ட பாராக், அவனுடைய பேர் இந்த விசுவாச வீரர் பட்டியலில் இருக்கு. அவன் கூப்பிடுகிறான், தொபரால கூப்பிடுகிறான், நீ துணைக்கு வருகிறாயா என்று கூப்பிடுகிறான். ஆனால் அவள் சொல்லுகிறாள், நான் வருவேன், ஆனால் யுத்தத்தினுடைய மேன்மை உனக்கு கிடைக்காது, அது ஒரு பெண்ணுக்கு போய்விடும் என்று அவள் சொல்லுகிறாள். ஆனாலும் இங்கே தொபரால் பேர் இல்லை, பாராக் பேர் இருக்கு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் எதிரி கொல்லப்படுகிறான். அவன் போய் ஒரு கூடாரத்தில் ஒளிந்து கொள்கிறான். அந்த பெண் அவளை தந்திரமாக கொன்று போடுகிறாள். ஆனாலும் பாராக்கு அந்த எதிரியை கொல்லவில்லை. பாராக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு தொபராவுடைய துணையை நாடினான். ஆனாலும் இங்கே பாராக்கினுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெபோராள் பாராக்கு 2 பேரும் ஒரு வெற்றி கீதத்தை பாடுகிறார்கள் 5ஆம் அதிகாரத்தில். அப்போ கூட தெபோராள் பேர் தான் முதல்ல வருது. நியாயாதிபதிகள் 4:8, அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். யாரை பார்த்து சொல்கிறான்? தெபோராள்ன்ற ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறான், யுத்தத்துக்கு போகிறதுக்கு நீ எனக்கு துணைக்கு வரணும்னு சொல்கிறான். எங்கேயுமே வரலாற்றிலையும் படிச்சிருக்க மாட்டோம், கதையிலையும் படிச்சிருக்க மாட்டோம். ஒரு தளபதி ஒரு போர் தெரியாத, போர் பயிற்சி இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து நீ என்னோட வந்தால் தான் நான் போவேன்றான். அவனுடைய பேர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் போட்டிருக்கு. அதாவது நான் நமக்கு விசுவாசம் போதலைன்னா மற்றவர்களை துணைக்கு வைத்து கொள்ளலாம். யாருக்கு அதிக விசுவாசம் இருக்கோ, இப்போது நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா கடன் வாங்குறது இல்லையா?
விசுவாச வீரர்னாலே அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு பயமே இருக்காது. அவன் அஞ்சா நெஞ்சன், பயம்னா என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி அப்படி நம்ம மிகையாக நினைக்கக்கூடாது. பாராக்கு வந்து தளபதி யுத்தத்துக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லை. ஒரு தீர்க்கதரிசி ஆகிய ஒரு பெண் தீர்க்கதரிசியை பார்த்து எனக்கு துணைக்கு நீ வா, நீ வந்தால் தான் யுத்தத்துக்கு போக மாட்டேன், இல்லை போக மாட்டேன்றான். நமக்கு விசுவாசம் எப்போதும் இருக்கும், எல்லா விஷயங்களில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்மை விட விசுவாசத்தில் அதிகமானவரோடு கூட எப்படி ஆகிலும் நாம் ஒரு தொடர்பு வச்சுருக்கணும், அவர்களோடு ஐக்கியம் வச்சுருக்கணும். இப்போ பணம் இல்லைன்னா கடன் வாங்குற மாதிரி இது விசுவாசத்தில் கடன் வாங்குவது என்று அப்படி நான் சொல்ல வரல. நம்மை விட விசுவாசத்தில் பலசாலியான ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டா நம்முடைய விசுவாசமும் கொஞ்சம் உற்சாகம் அடையும். தவறால் கூட போறா, ஆனால் கொன்றது பார்த்தீர்கள் என்றால் வேற ஒரு பெண்ணு. அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே யாகேல் அப்படின்ற ஒரு பெண்ணு 21ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நியாயாதிபதிகளில் சத்துருவை கொன்றது அவா. கூட யுத்தத்துக்கு வந்தது தெவ்வோராள். ஆனால் இவங்க 2 பேரும் விசுவாச வீரர்கள் பட்டியலில் வரல, பாராக்கு பேர் தான் வந்திருக்கு. அதனால் நமக்கு விசுவாசம் குறைவாக இருந்த எத்தனையோ பேர் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவங்களை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னு. காரணம் என்னென்னா, கூட விசுவாசம் உள்ள ஒரு நபரை வச்சுருப்பாங்க, அவர்களோடு ஐக்கியம் வச்சுருப்பாங்க, அவங்களோடு சேர்ந்து ஜெபிப்பாங்க, அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்வாங்க. அப்போ இவங்க விசுவாசம் பலப்பட்டுரும், உற்சாகம் அடைஞ்சிரும். நாமே பயங்காளியாக இருந்து நம்மை விட பயங்காளியை கூட வச்சோன்னு வைங்களேன், அவ்வளோதான், இருக்கிற விசுவாசமும் போயிடும். அதனால் பாராக் அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சிம்சோன் இச்சையில் விழுந்தவன், பின்வாங்கி போனவன், அபிஷேகத்தை இழந்தவன், குருடனாக்கப்பட்டான், வேடிக்கை காட்டப்பட்டான். அதுதான் நமக்கு பிரபலமாக தெரியும். ஆனால் சிம்சோனையும் வேத புஸ்தகம் ஒரு விசுவாச வீரன் பட்டியலில் தான் சேர்க்குது. அது பெரிய ஆச்சரியம். சிம்சோன் எல்லாத்தையும் இழந்துட்டான், இச்சையில் விழுந்தான், அபிஷேகத்தை இழந்தான், அவன் எதிரிகள் கையில் அடிமையாய் சிக்கி கண்ணை பிடுங்கி மாவரைக்க வச்சு அவனை ஒரு பஃபூன் மாதிரி வேடிக்கை காட்ட வச்சாங்க. ஆனால் அந்த நிலையிலும் அவன் என்ன ஜெபம் பண்ண, நான் செத்துருவேன், என்னை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. மோசே ஜெபம் பண்ணியிருக்கிறான், எலியா ஜெபம் பண்ணி. எலியாவை ஒரு விதத்தில் பார்த்தா எலியாவை விட சிம்சோன் வந்து மேலானவன். ஏன்னா எலியாவை அந்த நாட்டினுடைய அரசி ஒரு பெண், நான் உன்னை கொல்லப் போகிறேன்னு சபதம் சொல்லி விடுறா. இவன் போய் வனாந்தரத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு தனியாக போய் புலம்புறான், என்னை எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ணுறான். ஆனால் சிம்சோன் அப்படி ஜெபம் பண்ணலை. எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணான்னா, நான் சாகிறதுக்கு முன்னால் சத்துருக்களை அடிச்சிட்டு சாகணும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி 29. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களிலும் ஒன்றை தன் வலது கையாலும் மற்றொன்றை தன் இடது கையாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். உயிரோட நல்ல அபிஷேகத்தோடு இருந்தப்போ எத்தனையோ சம்பவங்களில் சேர்த்து அவனால் அழிக்கப்பட்ட சத்துருக்களை விட பின்வாங்கி போய் அபிஷேகத்தை இழந்து கண்ணை இழந்து வேடிக்கை பொருளாக மாறி எதிரி கையில் சிக்கியிருக்கிறான் அடிமையா. அந்த நிலையிலும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அவன்
தன்னுடைய கிரியையில் அதை காண்பித்தான். 2 தூணையும் பிடிச்சு அப்படியே அசைக்கிறான். ஒரு விசுவாசம். எனக்கு எல்லாம் போச்சியா, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இச்சையில் விழுந்து எல்லா அபிஷேகத்தையும் இழந்துட்டேன் என்று அதோடு அங்கே உட்கார்ந்துடல. திரும்பவும் அவன் திரும்பவும் எழுந்தான். வீழ்ச்சியிலிருந்து திரும்பவும் எழுந்தான். எலியாவை போல என்னை எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணலை. எதிரிகளோட சேர்ந்து நானும் சாவுறேன். சாவறதுக்கு முன்னால் எதிரிகளை அழிச்சிட்டு தான் சாவேன். பெலிஸ்தரை அழிக்கிறதுக்கு தான் எனக்கு அபிஷேகம் கொடுத்தீங்க, அழிச்சிட்டு தான் சாவேன்னு பிரபுக்களையெல்லாம் அழிச்சிட்டு, இதுக்கு வரைக்கும் அவன் கொன்னதெல்லாம் சாதாரண போர் வீரர்களை, ஆனால் சாகும்போது பிரபுக்களையெல்லாம் அழித்து விட்டு தான் 2 மடங்கு உயிரோடு இருந்ததை பார்க்கலாம், சாகும்போது 2 மடங்கு அழித்து விட்டு தான் சேர்த்தான். அதுதான் அவனுடைய விசுவாசம். அதனால் நாம் எவ்வளவு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும், எவ்வளவு ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருந்தாலும், எவ்வளவு ஆவிக்குரிய காரியத்தில் எவ்வளவு கீழான நிலைக்கு போயிருந்தாலும், வேற யாருக்கும் அந்த விசுவாசம் வந்திருக்காது. ஆனால் இவனுக்கு அந்த விசுவாசம் வந்துச்சு. அங்கே தான் சிம்சோனுடைய விசுவாசம் விளங்குகிறது. எவ்வளவு மோசமான நிலைக்கு நாம் போயிருந்தாலும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் நம்மை புதுப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். இன்னும் ஒரு படி விசுவாசத்தில் அதிகமாக போயிருக்கலாம். நான் சாகிறேன்னு அவன் சொல்லிட்டான். ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கணும் என்று அவன் சொல்லியிருந்தான். என் கண்களை திரும்ப தாரும், நான் உயிரோடு இருக்கணும்னு அவன் கேட்டிருந்தா ஒருவேளை ஆண்டவர் உனக்கு ஆயுசை கொடுத்துருக்கலாம், கண்களை கொடுத்துருக்கலாம். அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஒருவேளை கண் மறுபடியும் வந்துருச்சுன்னா மறுபடியும் நான் இச்சையில் போய் விழுந்துருவேன் என்று அவன் நினைத்திருக்கலாம். அதனால தான் அவன் அதை கேட்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். கண் இல்லாமல் உயிரோடு வாழ்ந்தாலும் கஷ்டம். அதனால் சரி, என் வாழ்க்கை முடியட்டும், ஆனால் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்துவிட்டு போகிறேன்னு போனான். அது சிம்சோனின் விசுவாசம். எப்தாவை பற்றி அறிந்திருக்கிறோம். அவனை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. அவனுடைய ஒரு பின்னணி, மோசமான பின்னணி. அவங்க அம்மா ஒரு பாலியல் தொழிலாளி. அவன் பிறந்ததே ஒரு சட்டப்படி பிறக்கலை, இல்லிசிட் சைல்டு. ஒரு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத, இப்போ இன்றைக்கு சட்டம் ஏற்றுக்கொள்கிறது, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளாத, குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பையனாக அவன் இருந்தான், ஒரு பிள்ளையாக இருந்தான். எல்லாம் அவனை துரத்தி விட்டாங்க. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவனை விட்டுட்டாங்க. அவங்க அப்பா இறந்தவனை அவனை துரத்திட்டாங்க, வீட்டை விட்டே துரத்திட்டாங்க, ஊரை விட்டு துரத்திட்டாங்க. யாரும் அவனை சேர்த்துக்கல, சொந்தக்காரங்க நண்பர்கள் யாரும் அவனை சேர்த்துக்கல. வீணரான மனுஷரோட நியாயாதிபதிகள் 11 அதை படிக்கிறோம். 1 அவன் பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்கிறது. 2 அவன் துரத்தப்பட்டான் என்று சொல்கிறது. 3 அவன் வீணான மனுஷரோடு கூடிக்கொண்டு, அவன் ஒரு ரவுடி, முரட்டு பைய, அதனால் அவனை ஒரு அடியாளை வச்சுருந்தாங்க, அடியாளை சேர்த்துருந்தாங்க, அவ்வளோதான். யுத்தத்துக்குன்னா அவன் என்ன பெரிய நாட்டினுடைய இராணுவத்திலே இருந்தான்? இல்லை. யுத்தம்னா இந்த ரவுடிகள், அடியாட்கள் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் உண்மையிலே யுத்தம் வந்துடுச்சு நாட்டில். யாருமே யுத்தத்துக்கு போகிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. இவன் ஒருத்தன் தான் தைரியசாலி, இவன் ஒருத்தன் தான் முரட்டு பையன். அதனால் அவனை தேடி வந்தாங்க. தேடி வந்துட்டாங்களே அப்படின்னு, எப்பா என்னை துரத்தி விட்டவங்களாம் தேடி வந்துட்டாங்க அப்படின்னு அவன் அதோட நின்றுல. அவனுக்கு இருந்த விசுவாசம் பாருங்க. அவன் ஒரு பாலியல் தொழிலாளியின் மகன், அவன் முறைப்படி பிறக்கலை. அவனுக்கு ஒரு மகன்ற அங்கீகாரம் கிடைச்சா போதும், குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சா போதும். ஊரை விட்டு துரத்திட்டாங்க, ஊரில் ஒருத்தனா அவனை வச்சுட்டா போதும், அந்த அங்கீகாரம் கிடைச்சா போதும். யாரும் அதை அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, அதை தான் கேட்பாங்க. ஆனால் அவன் என்னதுமா சொன்னான்? நான் யுத்தத்துக்கு வரேன், யுத்தத்தை நான் நடத்துகிறேன் நாட்டுக்காக, நான் ஜெயிச்சா என்னை நாட்டினுடைய தலைவராக வைக்க வேண்டும்னு கேட்டான். எவ்வளோ பெரிய விசுவாசம் அது! ஐயா, என்னை குடும்பத்தில் ஒருத்தனா ஊரில் ஒருத்தனா ஏற்றுக்கிட்டா போதும், ஆலயத்தில்
என்னை மெம்பர் ஆக்கினா போதும் அப்படின்னு தான் யாராக இருந்தாலும் கேட்டிருப்பாங்க. அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? என்னை நாட்டுக்கு தலைவர் ஆக்குவீங்களான்னு கேட்டான். அதான் அவனுடைய விசுவாசம். தாய் பாலியல் தொழிலாளி, பிறப்பு சரியில்லை, ஒரு பின்னணியும் கிடையாது அவனுக்கு. ஏதாவது ஆவிக்குரிய பின்னணி இருக்கா? இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு விசுவாசம் அவனுக்கு. என்ன நாட்டின் தலைவன் ஆக்குவீங்களா? ஆக்குனாங்க, வெற்றி பெற்றான். அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ண. அதுக்கு முன்னால் அவன் ஜெபம் பண்ணதே கிடையாது. நியாயாதிபதிகள் 11:11 தான் முதல்ல அவன் பதிவு செய்யப்பட்ட ஜெபம் இருக்கு. தன்னை பொருத்தனை பண்ணா, ஞானம் இல்லாமல் பொருத்தனை பண்ணா, பொருத்தனை நிறைவேற்றினான், அதெல்லாம் அவனுடைய குறைகள். ஆனால் அந்த விசுவாசம், நான் நாட்டினுடைய தலைவனாக என்னை வைப்பீங்களா? பைபிள்லேயே மிக மோசமான பின்னணியில் இருக்கிறவன், அதுவும் இஸ்ரவேலுக்கு தலைவனாக இருந்தது இவன் தான். ராகாப ஒரு குடும்ப தலைவியாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். ராகாப் ஒரு பாலியல் தொழிலாளி, உலக புகழ்பெற்ற பாலியல் தொழிலாளி. அவ்வளோ தாய்லாந்து மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு எரிகோ. தொழிலே அங்கே பாலியல் தொழில் தான் நடந்திருக்கு. அங்கே மதிலுடைய மேலே வீடு. ராஜாவுக்கும் அவளுக்கும் என்னமோ பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி பேசிக்கிட்டாங்க. தகவல் தொடர்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. உலகம் அறிஞ்ச மிகப்பெரிய பாலியல் தொழிலாளி. அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஒரு இஸ்ரவேலுடைய ஒரு தாயாக, இஸ்ரவேலுடைய ஒரு மனைவியாக அவள் மாறிப்போனாள். அதுவே இயேசு கிறிஸ்துவுடைய முன்னோர் பட்டியலில் ஒரு பேர் வந்திருக்கு. அதுவே பெரிய விஷயம். ஆனால் இவனும் அப்படிதான். இவனும் ராகாபுக்கு கொஞ்சம் கூட குறையாதவன் தான். ஆனால் இவன் நாட்டுக்கே தலைவனானான். அதுதான் அவனுடைய விசுவாசம். ராகாபுடைய விசுவாசத்தை விட எப்தாவுடைய விசுவாசம் பல மடங்கு பெரியது. அதனால நம்ம பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். என்னெல்லாம் நான்லாம் அதுக்கு ஆசைப்படக்கூடாது. நான் ஒன்று விஷயத்தை ஜெபம் பண்ணுறதுக்கும் ஒரு அர்த்தம் வேணும், ஒரு நியாயம் வேணும். ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிறதுக்கும் நியாயம் வேணும். ஏதோ என்ன ஒரு தளபதி ஆக்குவீங்களா, அல்லது ஒரு கோத்திர தலைவன் ஆக்குவீங்களா, அப்படி ஏதாவது ஒரு பதவி தருவீங்களான்னு கேட்டால் கூட அதில் நியாயம். நாட்டுக்கே தலைவன் ஆக்குவீங்கன்னா என்னையே அது நியாயம்? நியாயமான ஆசையா? இல்லை. அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. என்ன நாட்டுக்கு தலைவனாக வைப்பீங்களா? வைப்போம் நாங்கள். அப்படியே அவன் வைக்கப்பட்டான். அவனுடைய விசுவாசம், எப்தாவுடைய விசுவாசம் மிகப்பெரிய விசுவாசம். தாவீதனுடைய விசுவாசம், தாவீதை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவனுடைய விசுவாசம் கோலியாத்தில் தான் அந்த விசுவாசம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் போர் பயிற்சி பெற்றான், ஆயுத பயிற்சி பெற்றான். அதன் பிறகு அவன் போர்க்கலையிலே வல்லவனானான். அவனுடைய விசுவாசம் கோலியாத்தை, அதுக்கு முன்னால் அவனுடைய முதல் படி விசுவாசம் சிங்கத்தை கொன்றது, கரடியை கொன்றது. ஒரு ஆட்டை பாதுகாக்கிறதுக்காக யாராவது சிங்கத்தோட சண்டை போடுவாங்களா? ஒரு ஆட்டை பாதுகாக்கிறதுக்காக கரடியோட யாராவது சண்டை போடுவாங்க? அங்கே தான் அவன் விசுவாசம் ஆரம்பிக்குது. அந்த விசுவாசத்தை தான் அவன் கோலியாத்தை சந்திப்பதற்கு அதைத்தான் அப்ளை பண்ணான். சிங்கத்தை கொண்டு இருக்கேன், கரடியை கொண்டு இருக்கேன், இவனும் அந்த மாதிரி ஒரு மிருகம்தான், எவனையும் கொண்டுருவேன். அப்போ அந்த விசுவாசம் அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அவனுக்குள்ளே அவன் அண்ணன்மார்களுக்கெல்லாம் அந்த விசுவாசம் கிடையாது. அவங்களாம் இராணுவத்தில் இருந்தாங்க. யாராவது கோலியாத்து இவன் போனப்போ கூடவா வந்தாங்களா? வரல, ஒருத்தனும் வரல. தாவீதுக்கு அந்த விசுவாசம், அவன் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான், பாடிக்கொண்டிருந்தான். அதுதான் ஒன்று தான் நமக்கு கிடைக்கிற தகவல். எங்கேருந்து இந்த விசுவாசம் வந்திருக்கும்? காட்டில் தனியாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். எங்கேருந்து இந்த விசுவாசம் வந்துச்சு அவனுக்கு? அவனுக்கு நேரப்போக்குக்கு பாடினானோ, உண்மையாக பாடினானோ, ஆண்டவரை எப்பொழுதும் பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு கையில் ஒரு இசைக்கருவியை வச்சுக்கிட்டு, அப்படிதான் அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் வந்தது. எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறோமோ, எவ்வளவு ஆண்டவரை பாடுகிறோமோ, நமக்குள்ள அந்த விசுவாசம் இறங்கும். சாமுவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். சாமுவேல் ஒரு மற்ற தீர்க்கதரிசிகளையும் குறித்தங்க தீர்க்கதரிசிகள். சாமுவேலை தீர்க்கதரிசியிலையும் சேர்க்கலாம், நியாயாதிபதியிலையும் சேர்க்கலாம், தாவீதையும் தீர்க்கதரிசியில சேர்க்கலாம். தீர்க்கதரிசின்னு சொன்னால் இவங்க 2 பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது, சாமுவேல் 2 பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் அவனுக்கு இருந்த ஒரு விசுவாசம்,
ஆண்டவர் அவனை தேடி வந்து பேசினார், அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு விசுவாசம், அவனை தள்ளிவிட்டார்கள். அவன் தான் நாட்டுக்கு தலைவன், ஆவிக்குரிய தலைவனும் அவன் தான், அரசியல் தலைவனும் அவனு தான். அதுவும் வயசான காலத்தில் பிள்ளைகளை தனக்கு உதவியாக வைத்தான். நாட்டு நிர்வாகத்தில் பிள்ளைகளை உதவியாக வச்சான். பிள்ளைகள் மேலே ஒரே புகார், பிள்ளைகள்லாம் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு புகார். அதனால் அதை மறுக்கவும் முடியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு தீர்வு சொன்னாங்க. அவங்க என்ன இவன் என்ன சொல்லியிருக்கணும், வேறு யாரையாவது வைங்கய்யா, நீங்களே நிர்வாகம் பண்ணுங்க, வேறு யாராவது கை சுத்தமானவங்களை வைங்கன்னு சொல்லியிருக்கணும். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு டைனஸ்டி வேணும், எங்களுக்கு ராயல் கவர்மெண்ட் வேணும், அரசன் ஆளுகிற அரசாட்சி, மன்னராட்சி எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. இது வரைக்கும் மன்னராட்சி கிடையாது, நீதிபதிகளின் ஆட்சி இருந்தது. மன்னராட்சி எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அப்போ அவன் அழுகுறான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன தள்ளிட்டாங்க, என் பிள்ளைங்க தானே தப்பு பண்ணாங்க, அதுக்காக என்னையே நாட்டினுடைய தலைமை பதவியிலிருந்து மக்கள் விலக சொல்கிறாங்கன்னு அழுகுறான். ஆனால் ஆண்டவர் என்ன தள்ளலப்பா, ஒன்றை தான் தள்ளிட்டாங்க, நான் தான் அவங்களுக்கு ராஜா, என்ன தள்ளிட்டாங்க, எனக்கு பதிலாக ஒரு ராஜாவை கேட்குறாங்க என்று ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தி, அவனிடத்தில் இருந்த விசுவாசம் என்னன்னா, என்ன நடந்தாலும் போய் ஜெபிக்கிறான். வயதான காலத்தில் நாட்டினுடைய தலைமை பதவியிலிருந்து தள்ளிட்டாங்க, அது மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தவனை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை மன்னராட்சி எங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் விலகிக்கீங்கன்னு அர்த்தம். அழுகுறான் போய், ஆண்டவர்கிட்ட போய் அழுகுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, சரி அவங்களுக்கு கொடுத்துடலாம், அவனுங்க கேட்குறானுங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம், சரி நீயே அடுத்த ராஜாவை நீ தான் தெரிந்தெடுக்கணும், சட்டத்திட்டங்கள் நீ தான் வகுக்கணும். ஆண்டவர் அவனையே கிங் மேக்கர் ஆக்குகிறார். இது வரைக்கும் அவன் நீதிபதியாக இருந்தான், அவனை கிங் மேக்கர் ஆக்குறார். நீ முதல் ராஜாவை நீ தெரிந்தெடு, சட்டத்திட்டங்களை நீயே எழுது. சவுலை தெரிந்தெடுக்கிறான். சவுல் விழுந்து போனவன மறுபடியும் போய் அழுகுறான். இப்போ கிங் மேக்கர்ன்ற அவனுக்கு அதில் ஒரு ஆறுதல், நான் ஒரு கிங் மேக்கர், நான் கிங்காக இல்லாட்டாலோட கிங் மேக்கராக இருக்கிறேன், நாட்டை ஆளாவிட்டாலும் நாட்டை ஆளுகிறவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன், அவனுக்கு சட்டத்திட்டங்களை எழுதி கொடுத்துருக்கிறேன். ஒரு அம்பேத்கர் மாதிரி. இஸ்ரவேல் நாட்டினுடைய அம்பேத்கர் யாருன்னா சாமுவேல் தான். சாமுவேல் தான் சட்டத்திட்டங்களெல்லாம் எழுதி ஒரு புத்தகத்தில் கொடுத்தான். அவன் தான் முதல் கவர்னர் ஜெனரல்னு சொல்லலாம், நம்ம ராஜாஜி மாதிரி. குடியரசு ஆகிறதுக்கு முன்னால் கவர்னர் ஜெனரலாக இருந்தது ராஜாஜி, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த மாதிரி இவனும் இருந்தான். அதில் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடச்சிது, ஒரு சந்தோஷம் கிடச்சிது. சவுல் தள்ளப்பட்டான், ஆண்டவர் சொல்லிட்டார், சவுலை நான் தள்ளிட்டேன், வேற ஆளை நீ தெரிந்தெடுன்னு சொல்கிறார். அப்பவும் போய் ராத்திரியெல்லாம் அழுகுறான். ஆண்டவர் சொல்கிறார், போதும்பா, அழுதது போதும்பா, அடுத்த ஆளை போய் தெரிந்தெடுப்பா, அவனை நான் தள்ளிட்டேன், அவன் தரமாட்டான். அப்போதும் போய் எவ்வளோ வயதாக இருக்கும் பாருங்க, அவனுக்கு அடையாளமே வயதானவன் என்று தான் அடையாளம் தான் சொல்லப்படுகிறது. வயதான காலத்திலும் அடுத்த ராஜாவை போய் தெரிந்தெடுக்க போகிறான். அதுதான் சாமுவேலுடைய விசுவாசம். எத்தனை வீழ்ச்சிகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் கர்த்தரிடத்தில் போய் அதற்கான பதிலை பெற்று, அதற்கான தீர்வை பெற்று முன்னேறி செல்வது, இது சாமுவேலுடைய விசுவாசம். அதனால் இப்படிப்பட்ட விசுவாசங்களை முன்மாதிரியாக கொண்டு நாம் முன்னேறி செல்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் உதாரணத்துக்கு எடுத்து ஞாபகப்படுத்தி பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த விடாப்பிடியான விசுவாசத்தை தாரும். கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களை எங்களோடு சேர்த்து கொண்டு எங்களை பலப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை எதிர்பார்க்க, எப்தாவை ஒரு குடிமகனாகவே அவங்க ஏற்றுக்கொள்ளலை, ராஜா அதிபதி ஆகணும்னு அவன் எதிர்பார்த்தான். அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எங்களுக்கு தாரும். தாவீதை போல துதித்து பாடி எங்கள் விசுவாசத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கிதியோனை போல கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக காரியங்களை ஆண்டவருக்காக செய்து
விசுவாசத்தில் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். பாராக்கை போல ஆண்டவரே, விசுவாசம் இல்லாட்டாலும், அது பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பெண்கள் தான் அவனுக்கு துணை செய்தார்கள். எவ்வளோ கேலி செஞ்சிருப்பாங்க, இவெல்லாம் ஒரு ஆம்பளையா 2 பெண்களை துணைக்கு வச்சுக்கிட்டு யுத்தத்தை ஜெயிச்சிருக்கனா, இவெல்லாம் ஒரு ஆம்பளையான்னு அந்த காலத்தில் கேலி பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் பெண்கள் யுத்தத்துக்கே போக மாட்டாங்க. ஆனாலும் அவன், அது பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, போரே தெரியாத ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, தெபோரா வந்தாதான் எனக்கு விசுவாசம், அதனால் அவளை அழைத்து கொண்டு போகிறேன் என்று போய் யுத்தத்தை ஜெயித்தான். அதுபோல் ஆண்டவரே, அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்னோடு இருந்தால்தான் எனக்கு விசுவாசம் வரும் என்றால், அப்படிப்பட்டவர்களோடு கூட இருப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். விதவிதமான விசுவாசம், பல்வேறு நிலைகளில் உள்ள விசுவாசத்தை கற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உமக்காக காரியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.